வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனுக்கு ஏவுகணை தடுப்பு ஆயுதங்களை வழங்கி உதவ பிரான்ஸ் முடிவு. வரி சேமிப்பிற்காக வீட்டின் நிலையை மாற்றும் விசித்திரமான ஐரோப்பிய எல்லை கிராமம். ஆர்மீனியாவின் பாதுகாப்பு குறித்து கவலைகளை ஏற்படுத்திய விளாடிமிர் புட்டினின் கருத்துக்கள். ரஷ்ய ட்ரோன்களை அழிக்க வியட்நாம் காலத்து ஏவுகணைகளில் லேசர் தொழில்நுட்பத்தை புகுத்திய பிரிட்டன். சீனாவுடன் பேச்சுவார்த்தை. ஹோர்மோஸ் ஜலசந்தியை பயன்படுத்த சீன கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி. நேட்டோவில் செல்வாக்கை தக்க வைக்க பிரிட்டன் அணுவாயுதங்களை அதிகரிக்க வேண்டும் என எச்சரிக்கை. அட்லாண்டிக் பெருங்கடல் சுருங்கி வருவதாக விஞ்ஞானிகளின் புதிய ஆய்வில் தகவல். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா அண்மையில் நடத்திய தீவிர ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து உக்ரைனின் வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த பிரான்ஸ் முன் வந்துள்ளது. இது தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி ஒலோடிமிர் செலன்ஸ்கி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் ஆகிய இரு தலைவர்களும் தொலைபேசி மூலம் விரிவாக ஆலோசனை நடத்தினர். உக்ரைனின் ஏவுகணை எதிர்ப்பு திறனை மேம்படுத்துவதற்கான பணிகளில் ஒத்துழைக்க பிரான்ஸ் தயாராக இருப்பதாக செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் இந்த ராணுவ உதவி மிக முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. வான் பாதுகாப்பு கூட்டணியை வலுப்படுத்துவதுடன் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்துள்ளனர். பிரான்சின் இந்த உறுதியான முடிவிற்கு உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். வரி சேமிப்பிற்காக வீட்டின் நிலையை மாற்றும் விசித்திரமான ஐரோப்பிய எல்லை கிராமம். ஐரோப்பாவில் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள பார்லே என்ற கிராமம் உலகின் மிக விசித்திரமான எல்லையை கொண்டுள்ளது. இந்த கிராமத்தின் சர்வதேச எல்லையானது அங்குள்ள தெருக்கள், கடைகள் மற்றும் வீடுகளின் நடுவே குறிக்காக கடந்து செல்கிறது. இதனால் ஒரு வீட்டின் சமையலறை நெதர்லாந்திலும் அதன் வரவேற்பறை பெல்ஜியம் நாட்டிலும் இருக்கும்படி வீடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள விதிமுறைப்படி ஒரு வீட்டின் தலைவாசல் எந்த நாட்டு எல்லைக்குள் அமைகிறது அந்த நாட்டுக்கே அவர்கள் வரி செலுத்த வேண்டும். இந்த விதியை பயன்படுத்தி இரு நாடுகளின் வரி விதிப்பில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப மக்கள் தங்களின் வீட்டின் தலைவாசலை மாற்றி அமைத்து வரியை சேமிக்கின்றனர். ஒரே வீட்டின் கதவை சற்று நகர்த்துவதன் மூலம் சட்டப்பூர்வமாக நாட்டை மாற்றி வரியை குறைக்கும் இந்த விசித்திர நடைமுறை உலகளவில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்மீனியாவின் பாதுகாப்பு குறித்து கவலைகளை ஏற்படுத்திய விளாடிமிர் புட்டினின் கருத்துக்கள். ஆர்மீனியா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கி செயல்பட முயன்று வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதற்கு பகிரங்க எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ஆர்மீனியா ஒரே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் ரஷ்யா தலைமையிலான யூரோசிய பொருளாதார ஒன்றியத்திலும் உறுப்பினராக இருக்க முடியாது என்று புட்டின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆர்மீனியாவிற்கு ரஷ்யா மிக குறைந்த விலையில் எரிவாயு வழங்குவதை சுட்டிக்காட்டிய அவர், ரஷ்யா அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றில் எதை தேர்ந்தெடுப்பது என்பது ஆர்மீனியாவின் விருப்பம் என தெரிவித்தார். அண்மைய மோதல்களின் போது ரஷ்யா தலைமையிலான கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்த அமைப்பு தங்களை பாதுகாக்க தவறியதாக ஆர்மீனியா கருதுவதால் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆர்மீனியாவில் சிறையில் உள்ள புரோ ரஷ்ய அரசியல்வாதிகள் வரும் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் புட்டின் கருத்து தெரிவித்துள்ளார். ஈரானிய ட்ரோன்களை அழிக்க வியட்நாம் காலத்து ஏவுகணைகளில் லேசர் தொழில்நுட்பத்தை புகுத்திய பிரிட்டன். ஈரானிய ஆளில்லா வான்வழி வாகனங்களின் அச்சுறுத்தலை சமாளிக்க பிரிட்டனின் ராயல் விமானப்படை பொறியியலாளர்கள் ஒரு புதிய மலிவு விலை உத்தியை கையாண்டுள்ளனர். வியட்நாம் போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வழிகாட்டும் திறனில்லாத சாதாரண டம்ப் ராக்கெட்டுகளில் லேசர் தொழில்நுட்பத்தை அவர்கள் இணைத்துள்ளனர். இந்த லேசர் இலக்கு காட்டிகள் பொருத்தப்பட்டதன் மூலம் அந்த பழைய சாதாரண ராக்கெட்டுகள் துல்லியமாக தாக்கும் நவீன ஆயுதங்களாக மாறியுள்ளன. நவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் உற்பத்தி செலவு மிக அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த புதிய முயற்சி இராணுவ செலவுகளை பெருமளவில் குறைக்கும். குறைந்த செலவில் உருவாக்கப்படும் ஈரானிய ட்ரோன்களை வீழ்த்துவதற்கு பல $1 மில்லியன் மதிப்புள்ள ஏவுகணைகளை பயன்படுத்துவது
செய்வது பொருளாதார ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பழைய ஆயுதங்களுக்கு அதிநவீன லேசர் தொழில்நுட்பம் மூலம் மறுவாழ்வு அளித்து ட்ரோன் அச்சுறுத்தலை முறியடிக்கும் பிரிட்டன் பொறியாளர்களின் இந்த சாதனை உலகளவில் கவனத்தை பெற்றுள்ளது. சீனாவுடன் பேச்சுவார்த்தை. ஹோர்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்த சீன கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி. உலகளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஹோர்முஸ் ஜலசந்தியில் சீன கப்பல்கள் மட்டும் கடந்து செல்ல ஈரான் சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் மோதல்களுக்கு மத்தியிலும் ஈரானின் இக்கட்டான சூழ்நிலையில் சீனா அளித்த ஆதரவிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் இருநாட்டு அதிகாரிகளுக்கிடையே நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஈரானின் புதிய கடல்சார் நெறிமுறைகளின் கீழ் இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. ஈரான் அண்மையில் விதித்த கடுமையான கட்டுப்பாடுகளால் இச்சந்தியில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பெருமளவில் முடங்கியுள்ள நிலையில் சீனாவிற்கு இந்த முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஈரானிய ஆயுதப்படைகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி செல்லும் சீன கப்பல்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள இம்முடிவு ஈரான் மற்றும் சீனா இடையேயான மூலோபாய கூட்டணியை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நேட்டோவில் செல்வாக்கை தக்க வைக்க பிரிட்டன் அணுவாயுதங்களை அதிகரிக்க வேண்டும் என எச்சரிக்கை. உலகளவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பிரிட்டன் தனது அணுவாயுத இருப்பை கணிசமாக அதிகரிக்க வேண்டும் என்று இராணுவ வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிரிட்டன் தனது அணுவாயுத பலத்தை பெருக்காவிட்டால் நேட்டோ அமைப்பில் தனக்குள்ள முக்கியத்துவத்தையும் மூலோபாய செல்வாக்கையும் இழக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அணுவாயுத பாதுகாப்பு உத்தரவாதம் குறித்து ஐரோப்பிய நாடுகளில் எழுந்துள்ள ஐயப்பாடுகளுக்கு மத்தியில் பிரிட்டனின் அணுவாயுத கொள்கை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தற்போதைய சூழலில் ரஷ்யா போன்ற நாடுகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் ஐரோப்பிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கூடுதல் அணுவாயுதங்கள் தேவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்களை அடிப்படையாக கொண்ட தற்போதைய அணுவாயுத கட்டமைப்பை நவீனமயமாக்கி மேலும் விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் பிரிட்டனுக்கு ஏற்பட்டுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடல் சுருங்கி வருவதாக விஞ்ஞானிகளின் புதிய ஆய்வில் தகவல். பூமியின் தட்டு புவிப்பொறியியல் மாற்றங்கள் காரணமாக அட்லாண்டிக் பெருங்கடல் எதிர்காலத்தில் படிப்படியாக சுருங்கத் தொடங்கும் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஜிப்ரால்டர் நீரிணைக்கு கீழே தற்போதுள்ள பகுதி அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி நகர்வது இதற்கு முக்கிய காரணமாகும். பல மில்லியன் ஆண்டுகளாக அட்லாண்டிக் பெருங்கடல் விரிவடைந்து வந்த நிலையில் இந்த புதிய புவியியல் நகர்வு அதன் வளர்ச்சியை முடக்கி சுருங்கும் நிலைக்கு கொண்டு செல்லும். கணினி மற்றும் சூப்பர் கம்ப்யூட்டர்களின் முப்பரிமாண மாதிரிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட இந்த அதிநவீன ஆய்வில் இப்பகுதி இன்னும் தீவிரமாக செயல்பட்டு வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது.